போட்டிருக்கு. இதை பார்த்தாலே பயமா இருக்கு. இதை யூஸ் பண்றதுக்கே நிஜமா பயமா இருக்கு. லாங் கிராஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடவுளே, இன்னைக்காவது நிறைய தும்மல் வந்துடணும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. சேலஞ்ச் வீடியோ வந்தாவே எப்படியும் வந்து ஏமாத்தியோ இது பண்ணி ஜெயிச்சிருவாங்க இவங்க. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. அதுதான் புருபுருன்னு இருக்கும். ஆனா எனக்கு கொட்டாவே தான் வருது தெரியுமா? இப்படி போட்டு என்ன இதை ப்ரொஃபஷனல் மாதிரி பண்ணுறீங்க? என்ன ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கு? நிஜமா கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்னடா ஸ்பெஷல் சிம்பிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் சிம்பிளே வந்து உங்களுக்காக தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஐ திங்க் 2 years ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக எங்களால் வீடியோ போட முடியாமல் நிறைய பிரேக் வந்து எடுத்துட்டோம். இதோட யூடியூபே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நிறைய டைம் டிசைட் பண்ணோம். ஏன்னா டைம் வந்து எங்களுக்கு செட்டே ஆகலை. ஆனால் அதிலிருந்தும் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சேலஞ்ச் வீடியோ பண்ணுறோம், நிறைய வீடியோஸ் வந்து திரும்பவும் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்ததுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். ஒவ்வொரு பிரேக் விடும்போதும் பார்த்தீங்கன்னா வந்து கன்யூஸாக வீடியோ போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. ரெகுலராக இங்கே டேரெக்டாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் நிறையா அந்த மாதிரி சொல்கிறாங்க. கமெண்ட்ஸ்லேயும் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. ஒன்ஸ் நாங்கள் பிரேக் விட்டு திரும்ப எப்போ போட்டாலுமே நீங்கள் அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணி அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து நிஜமாகவே எங்களுக்கு ரொம்பவே அது பூஸ்டப்பாக இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நாங்கள் திரும்ப கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எவ்வளோ இப்போ எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 to 5, இவரோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் 10 to 10. ஸோ இந்த 8 to 5னா 5க்கு இவங்களால வர முடியாது. 5:30 6 ஆயிரும். இப்போ நானும் அதே மாதிரி தான். 10னா 10க்கெல்லாம் வர முடியாது. 10:30 அந்த மாதிரி ஆயிரும். ஸோ 2 பேர் வந்து சேர்ந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அதுக்கு உண்டான டைமே கிடைக்கல. பட் இருந்தாலும் இதுலேயும் வந்து இன்பிட்வீன் நாங்கள் வந்து ஃப்ரீ பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் தான். அப்படியும் பார்த்தா அந்த ஷார்ட்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதனால் வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்படியே நாங்கள் மிஸ் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் அப்படியே போட்டுருவோம். ஒரு பிக் வீடியோ, ஒரு கண்டென்ட்டு ஒரு எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு டைமே இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் ஸ்னீசிங் சேலஞ்ச் வந்து பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக 1 week முன்னாடி தான் போட முடிஞ்சுது. திரும்ப அதே மாதிரி நம்ம நினச்சா வந்து நீங்கள் உங்களோட ஒரு சப்போர்ட்னால தான் நாங்கள் திரும்ப பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கோம். இந்த சப்போர்ட் வந்து எப்பவுமே எங்களுக்கு வேணும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோமே, ஃபஸ்ட் பார்ட் போட்டோமே வந்து உடனே வந்து செகண்ட் பார்ட் எப்போ அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு இன்னுமே வீடியோஸ் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இது வருது எங்களுக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து செகண்ட் பார்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து உட்காந்துருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணிட்டீங்க. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ எந்த ஐடியாவுமே இல்லாமல் நீங்கள் ஸ்னீசிங் சேலஞ்ச் பண்ணணும்னு சொன்னதுனால சடனாக ஒரு டைம் கிடச்சிது. இந்த டைமை யூஸ் பண்ணி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பண்ணினோம். ஆனால் அதில் எந்த ஐடியாவும் இல்லாமல் எங்களுக்கு தும்மல் வரைக்கும் ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் அதில் நீங்கள் வந்து அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, செகண்ட் பார்ட் எதுலலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில வந்து லாங் கிராஸில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த பொடி வந்து சிக்கினி பொடின்னு சொன்னாங்க. சிங்கினி அது என்னன்னு தெரியல, மூக்கு பொடி தான். அது ட்ரை பண்ணோம். என்ன சொல்ல, அந்த டப்பா ட்ரை பண்ணோம், அது கிடைக்கல, பக்கத்தில் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து அந்த பேக்கெட் கிடச்சிது. இதுதான் அது இந்த பேக்கெட் வந்து இதுதான் எங்களுக்கு வந்து கிடச்சிச்சு. இதுதான் அந்த பொடின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதில் மூக்கு பொடின்னு சொல்லி எங்கேயுமே எழுதலை. இதில் என்ன பார்த்தீங்கன்னா நாக்கை இது பண்ணிவிட்டு ஒரு என்ன டொபாக்கோ காசஸ் மவுத் கேன்சர் அப்படின்னு போட்டிருந்தது. இந்த மாதிரி போட்டிருக்கு. இதை பார்த்தாலே பயமாக இருக்குது. இதை யூஸ் பண்ணுறதுக்கே நிஜமாக பயமாக இருக்குது. இதைத்தான் மற்றவங்களாம் யூஸ் பண்ணுறாங்களான்னு கொஞ்சம் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இது யூஸ் பண்ணலாமாங்கிறது தெரியல. ஏன்னா எங்கே மூக்கு சிம்பிள் போட்டிருந்தா கூட இது மூக்கு பொடின்னு மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் கண்டுபிடிக்கல. இதில் என்னன்னு போட்டிருக்குன்னா எங்க பட்டணம் பொடின்னு போட்டிருக்கு. பட்டணம் பொடின்னு போட்டிருக்கு. இது கரெக்டான பொடி தானா அப்படிங்கறத கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லுங்க. பட் சொல்லியிருக்காங்க பட்டணம் பொடினா மூக்கு பொடிங்கிறது தெரியும். அவங்க சொன்னதுக்காக நம்ம அந்த டப்பாலையும் கூட பார்த்துருக்கேன். நான் மூக்கு பொடி டப்பாவும் கூட பார்த்துருக்கேன். ஆனால் பேக்கெட் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் இது போடுவாருன்னு நினைக்கிறேன். அப்போ நான் கரெக்டாக தான் இருக்கும். அது ஆனால் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு. அது நேமு அதெல்லாம் வந்து மகி இரு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகி வந்து எங்களோட டிஸ்டர்பன்ஸ் வந்து வந்துட்டு போனாப்புல, அதனால தான் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த பொடி தான் வந்து யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து ரெகுலராக யாரும் ட்ரை பண்ணக்கூடாது.
பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் நம்மளோட வெல்விஷர்ஸும் சஜஸ்ட் பண்ணினதுனால நம்ம கண்டிப்பாக அவங்களுக்காகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது 2 இல்லாமல் வேறு ஏதாச்சும் வச்சு பண்ணுறதுனாலும் சொல்லுங்கள், இல்லைன்னா எங்களுக்கு லைவில் வந்து சேலஞ்ச் வீடியோஸ் அப்புறம் நம்ம பண்ணுங்க. கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா சொல்கிறது என்னென்னா லைவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன அந்த டைம்க்கே வந்து லைவுக்கு நிஜமாவே வர முடியாது. எங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் லைவுக்கு வரோம். நாளைக்கே லைவ் போகலாமா? கண்டிப்பாக சண்டே 9 o'clock. 9 o'clock சண்டே 9 o'clock வந்து கண்டிப்பாக மார்னிங் 9 o'clock வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் லைவ் வரோம். நீங்களும் கண்டிப்பாக லைவ் வாங்க. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் எங்களால் வந்து இருக்க முடியாது, ஒரு 10 minutes 15 minutes இருப்போம். ஸோ அதனால் வந்து 9 o'clock வந்து ஷார்ப்பாக வந்துடுங்க. ஏதோ ஒரு சேலஞ்ச் வீடியோ கண்டிப்பாக பண்ணுறோம் லைவ்ல வந்து சேலஞ்ச் பண்ணுங்கள், குக்கிங் பண்ணுங்கள், ஸ்பைசி குக்கிங் பண்ணுங்கன்னு இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து குக்கிங் எல்லாம் வந்து அதுக்கு நிறைய ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக பண்ணுறோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது சேலஞ்ச் வீடியோ வந்து லைட்டாக ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி பண்ணி கண்டிப்பாக நாங்கள் லைவ் வரோம். நாளைக்கு 9 o'clock வந்து கண்டிப்பாக நம்ம லைவ் போகலாம். அதேமாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு இன்னும் சேலஞ்ச் வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. நாங்கள் பிரேக் எடுத்தாலும் திரும்ப வந்து தன்வீர் இர்ஃபான் சொல்லி ஒரு அவங்களாம் வந்து ரெகுலராக எல்லா வீடியோக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் கண்டிப்பாக ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு அதான் கிவ் அவே அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக்லேயே வந்து அதுக்கு உண்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். கண்டிப்பாக கிவ் அவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து ஏதாவது ஒரு இது பண்ணணும். அதுக்காக வந்து நாங்கள் கிவ் அவே கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு. நாங்கள் அதை பற்றியும் கூட நாங்கள் பெருசாக வந்து இது பண்ணல. ஏன்னா ஒரு பிரேக் விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் கரெக்டாக மானிட்டைஸ் ஆயிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் வீக்கே வந்து நான் ஜாப்லேயும் ஜாயின் பண்ணிட்டேன். மானிட்டைஸ் ஆன வீடியோவை போடணும்னு பெரிய பிளான் வச்சுருந்தோம். ஏன்னா எல்லாரும் அது ரொம்ப பெரிய ஹாப்பியான ஒரு விஷயம். ஏன்னா அது 1 year ரொம்ப கஷ்டப்பட்டு 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுற ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ் தான். ஏன்னா நம்ம யாருன்னே தெரியாத ஒரு இதில் நாங்கள் அவ்வளோ தூரம் வந்து அதை வந்து மானிட்டைஸும் ஆகிட்டோம். அதெல்லாம் யூடியூப் வந்து அக்செப்ட் பண்ணணும். 4000 வாட்ச் ஹவருங்கிறதுலையுமே நிறையா க்ரைட்டீரியாஸ் வச்சுருந்தாங்க. அதையுமே அக்செப்ட் பண்ணி நம்ம வந்தோம். அதை வந்து அந்த ஹாப்பினஸை உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல. அதான் அந்த டைமில் தான் ஜாப் ஜாயின் பண்ணோம். ஸோ அதுக்கு எல்லாமே சேர்த்து வச்சு இனிமேல் வந்து சூப்பராக பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சேலஞ்ச் வீடியோ போக வீலாக்ஸ் ட்ரை பண்ணலான் இருக்கோம். ஆமாம், நீங்கள் அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வீலாக்ஸை வந்து நிறைய வியூஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுறீங்க. அப்புறம் மாடி தோட்டம், ஸோ அந்த மாதிரி மாடி தோட்டமும் ரொம்ப லைக் பண்ணுறீங்க. மாடி தோட்டத்துக்கெல்லாம் ஒரு செட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸே இருந்தாங்க. அவங்களெல்லாம் நான் டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்பவே இல்லை. கண்டிப்பாக திரும்ப வந்து மாடித்தோட்டம் அப்டேட் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எப்போவுமே வேணும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ் வந்து கண்டினியூவாக பண்ணுறதுக்கு உங்களோட லவ், சப்போர்ட், பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வேணும். தேங்க்யூ. இன்றைக்கி ரொம்ப விளவிலன்னு லென்த்தியாக பேசாமல் நம்ம டேரெக்டாக வந்து இல்லை லென்த்தியாக பேசிட்டோம், லென்த்தியாக பேசாமங்கிறான். சரி ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வீடியோக்கு போயிடலாம். சேலஞ்சுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எது யூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து இது லாங் கிராஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடவுளே, இன்னைக்காவது நிறைய தும்மல் வந்துடணும். ஆனால் நான் பார்த்த வீடியோஸில் லாங் கிராஸ் வந்து ஒரு ஃபெயிலியரான இதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியா? ஆனால் வந்து நிறைய போடுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. யார் ஃபஸ்ட்டு வந்து ஸ்னீஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? யாருக்கு பெருசா? அப்போ பெருசானா நம்ம இவ்வளோ பெருசும் இல்லையா விட போகிறோம்? இல்லை, இதெல்லாம் பிச்சுட்டு விடணுமா என்ன பண்ணணும்னு தெரியல. புருன்னு இருந்தாவே ஸ்னீசிங் வந்துடும். ஆனால் இதுவே நான் விட போகிறேன். ரெடி ஸ்டார்ட் 1 2 3. இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வின் பண்ணால் அவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி பண்ணோம்னா இன்னுமே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி எப்படின்னா டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, யார் தோற்று போகிறாங்களோ எதுவுமே எனக்கு வராதுங்கிற கேட்டி வர பாட்டு பாடுறது, கண்டிப்பாக பாட்டு பாடுறது, தண்ணி எடுத்து ஊற்றுறது, இது அந்த மாதிரி எல்லாம் பண்ண அந்த மாதிரி தான் பண்ணணும்.
ஓகே, ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு நம்ம பிளான் ஏன்னா பண்ணலாம். சேலஞ்ச் வீடியோன்னு வந்தாவே எப்படியும் வந்து ஏமாத்தியோ இது பண்ணி ஜெயிச்சிருவாங்க இவங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது நான் தெரிஞ்சிருக்கும். நிஜமாவே நான் ஏமாத்தி தான் ஜெயிக்கலான்னு வந்தது. ஆனால் நான் நிஜமாவே வந்து ஆனால் என் லைஃப்பில் இது வரைக்கும் நிஜமாவே நான் பாட்டில் ஃபிளிப் பண்ணதே இல்லை. அவ்வளோ நல்லா நானும் தான் பண்ணியிருக்கேனா. ஓகே, ரெடி ரெடி ரெடி. எப்படி இது ஃப்ரண்ட் சைடு வரணுமா பேக் சைடு? இந்த சைடு தான் விடணும். ஏன் அந்த சைடு விடக்கூடாது? இந்த சைடு தான் விடணும். ஏன் இது எப்படி மடங்கிடும்? இது உள்ள விட முடியாது. இது பாருங்க எப்படி. அதுதான் புருபுருன்னு இருக்கும். அது புருபுரு பண்ண குச்சினா உள்ள ஸ்ட்ரைட்டா உள்ள போகும். சரி, நீங்க இந்த பக்கம் கொடுங்க, நான் இந்த பக்கம் கொடுறேன். யார் ஃபர்ஸ்ட் ஸ்னீஸ் பண்றான்னு பார்க்கலாம். நிஜமாவே இல்லப்பா, இது 2-3 சேர்ந்து விட்டோம்னா ஒன்று ஸ்ட்ரைட்டாக புருபுரு பண்ணும், 2 வந்து லெஃப்ட் ரைட்டில் வரும்ல. அப்போ எப்படியாச்சும் வந்துடாது. இன்னும் கண்ண மூடி வேண்டுதல் நடத்திட்டு பண்ணிட்டு இருப்பியாட்டு இருக்கு. நான் வின் பண்ணணும். ஆனால் எனக்கு கொட்டாய் தான் வருது தெரியுமா? ஏய், இதான் துணி இதே துடைக்க நான் எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு ஒன்று அது என்னோடது. அது உங்கள் டேடியோடது. என்னோடது? டேடியோடது. வரவே மாட்டேங்குதுங்க, வரவே மாட்டேங்குது. ரொம்ப தூரம். ஆனால் டெம்ப் பண்ணுது, ஸ்னீசிங் வர மாதிரி டெம்ப் பண்ணுது. ஆனால் அந்த ஃபினிஷிங் தான் இல்லை. ஸ்டார்டிங் என்ன பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குது. என்னன்னே தெரியல. உள்ள ரொம்ப தூரம் விடுறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இல்லை, போய்கிட்டே இருக்குது, உள்ள பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஆனால் அந்த அப்படியே ஒரு மாதிரி அது ட்ரை பண்ணல. இது வந்து மூக்குப்பொடி போட்டாலே வந்து தும்மல் வந்து ஃபுல்லாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லாங் கிராஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து லைட்டாக தொட்டு என்ன பண்ணலாம்? இது பண்ணலாம். ஞாபகம் வந்துருச்சுங்க, எங்கள் மாமா இருக்காருல்ல, அவர் தான் போடுவார். மாமா அவருக்கு இது வீடியோ பார்த்து அவர் இல்லை, அவருக்கு இல்லை. அப்போ சரி, அப்போ நீங்கள் என்ன போடலாம், என்ன அவர் தான் வந்து யூஸ் பண்ணுவார். இது வந்து சளி இருக்கும் போதெல்லாம் நீ ஒரு உரி சளியெல்லாம் டக்குன்னு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு உரியெல்லாம் உரி விட்டுருவாரு. சரியாயிடுமா தெரியல, எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கல. இது இவ்வளோ எடுக்கலாம்ல, எடுத்து எப்படி உரியணும்? இல்லை, நான் உரிட்டேன், பயமாக இருக்கே. எடுத்து ஏதோ ஒன்று பண்ணாங்களே, இது போட்டு என்ன ஏதோ ப்ரொஃபஷனல் மாதிரி பண்ணுறேன். செவகாட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாரு. பயமாக இருக்குங்க. பல்லு பயமாக இருக்கு. இங்கே வச்சுதான் பண்ணுமா? எப்படி வர பல்லு? ஆனால் சளி பிடிச்சிடும். இன்னும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நல்லா பண்ணு, நல்லா உள்ளே போய். இப்படி நான் பார்க்கவே இல்லையே. இங்கே வைக்கிறது இப்படி கையில் வச்சு இப்படி தான் விட்டாங்க. பயமாக இருக்கு, எல்லாத்துக்குமே பயமாக இருக்கு. நம்மள போய் எரியுது. அதான் தும்மல் வரலையா? அப்போ தும்மல் வர மாதிரி இருக்கா? சக்ஸஸ். ஐயோ, இவ ஜெயிச்சிட்டாலே. நம்மளும் பண்ணுறோம். எப்படி எடுத்து நீ ரொம்ப இது பண்ணாதீங்க. இருமல் மாதிரி இருக்கு. அட எந்த சேனல் வச்சா என்ன, எந்த சேனல் வச்சாலும் ஜெயிச்சாரு. 2 இப்போ நான் வந்து 1 பண்ணிட்டேன்னு கணக்கு வந்துட்டாங்க. அப்படியே தும்மல் வந்துச்சு. என்ன மாதிரி கான்ஃபிடென்ட்டா? எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. இந்த மாதிரி டைம்ல நம்ம கிராஸ் விட்டு பார்க்கலாம். மூணு, நான் 1.
சக்ஸஸ். இந்த பொடி வந்து சக்ஸஸ். நிஜமாக கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க. எனக்காக வச்சு ஒரு தும்மல் தான் வரல, ஒரு லைக்காச்சும் போடுங்க. இவங்க ஃபேமிலிக்கு மூக்கு பொடி போட்டு பழக்கமாக இருக்கு. கரெக்டாக போடுற பாருங்க. உள்ள இழுத்து ஃப்ரீயாக விடுங்க. போதுண்டா. போதுங்க, நிஜமாவே போதும். நல்ல வேலை மகியை கூப்பிடல. மகி மட்டும் இந்த வீடியோ பார்த்தோன்னா டென்ஷன் ஆயிடுவான், நான் என்ன சேர்த்துலேன்ட்டு. ஆனால் இது ரொம்பவே டேஞ்சரஸ் தான் அவனுக்கு. கிட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்னீசிங் சேலஞ்ச் வந்து இது பண்ணாதீங்க. ஆனால் ஒன்றுங்க, அதுதான் நான் சொல்கிறேன்ல, இது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இது போட்டால் இந்த சளி இருக்கும்போது அந்த மூக்கடைப்பு அந்த மாதிரி டைமில் வந்து இது யூஸ் பண்ணால் அது இமீடியட் க்யூர் ஆயிரும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கூட சொல்லியிருக்காரு. அதை எங்கள் மாமா அது யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியல இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஆனால் எனக்கு ஆமாம் பயங்கர காட்டாக தான் இருக்குது, ரொம்ப டேஞ்சரஸும் கூட, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. போதும் ஓகேங்க. இங்கே பாருங்கள், மூக்கில் கண்ணில் எல்லாம் ஒழுகுது. இப்போ தான் தொடச்சிருக்கேன், அந்தளவுக்கு தண்ணி வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் பாருங்கள், நல்லா மூக்கு அடைச்சிச்சு. இன்னும் வந்து ஸ்னீசிங் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி தான். வேறு என்னென்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நல்லா ஃபன்னியாக போகிற மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த கிட்ஸ் கூடலாம் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்குது, ஏதோ சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் ஒரு வீடியோ நாங்கள் பண்ணுறோம் சேலஞ்ச் வீடியோஸில். நாளைக்கு கண்டிப்பாக வந்து லைவில் ஒரு சேலஞ்ச் வீடியோ, அது வந்து நல்லா ஃபன்னியாக இருக்கும். அந்த மாதிரியே நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம். ஓகே, நாளைக்கு 9 o'clock, டோன்ட் மிஸ் இட். லைவில் வர்றோம், லைவாக பேசலாம், ஜாலியாக ஃபன் பண்ணலாம். இன்றைக்கி வந்து இதோட இந்த சேலஞ்ச் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஆனால் சூப்பராகவே இருந்தது, எங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கிராஸும் இந்த பொடியும் வச்சு பண்ணினது உங்களோட கமெண்ட்ஸில் வந்தது தான் வந்து நாங்களும் ட்ரை பண்ணோம். இன்னும் வேறு ஏதாவது சேலஞ்ச் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் பண்ணுறோம். உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 50% வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ஆல்சோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்போனா தான் எங்களுக்கும் வந்து ஒரு என்த்துவாக இருக்கும், வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க, அது கமெண்ட்ஸ் வருது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்போனா தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாய் பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பர் வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறோம்.